ஸ்ரீ 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 ஸ்ரீயம். ஒருமுறை பாமா கண்ணனை பார்த்து கேட்கிறாள், கண்ணா, தங்கள் மீது அன்பு அதிகமாக அன்பு வைத்திருப்பவர் யாராக இருக்கும்? கண்ணன் புன்னகைக்கிறார். மீண்டும் கேட்கிறாள், கண்ணா, உங்கள் மீது யார் அதிகம் வைத்திருக்க கூடும் என்று. கண்ணன் மௌனமாக இருக்கிறார். இவளுக்கோ நாம் தாம் இருக்க முடியும், இன்னொரு முறை கேட்டு பார்க்கலாம், எனக்குத்தானே கண்ணன் மீது ஆசையும் அன்பும் அதிகம் என்று மீண்டும் கேட்கிறாள். கண்ணனை பார்த்து, யாராக இருக்கக்கூடும், யார் அதிகம் அன்பு செலுத்துகிறார்கள் என்று. கண்ணன் புன்னகைத்த வண்ணம், நான் உனக்கு கூறுகிறேன், நேரம் வரும்போது கூறுகிறேன் என்றார். சரி என்றாள். ஒரு நாள் ஒருவித பக்ஷணத்தை செய்து கொடு என்றார். மாமாவும் சந்தோஷப்பட்டு, சரி, நான் செய்து தருகிறேன் என்று செய்து கொடுத்தாள். கண்ணனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். கண்ணனும் அதை உட்கொண்டார். இதில் சிறிது எடுத்து வை, நன்றாக இருக்கிறது, எடுத்து வை என்றார். அப்போது அவள், ஐயோ, இது நாளை கெட்டுவிடும், இது வேண்டாம், நான் நாளை வேறொன்றை செய்து தருகிறேன். இல்லை இல்லை, இது நன்றாக இருக்கிறது, இதுதான் எனக்கு வேண்டும். இல்லை கண்ணா, இது நாளை கெட்டுவிடும், வேறொன்றை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். இல்லை, இதையே வேண்டுமானாலும் நாளைக்கு வேறாக செய்து தருகிறேன், இதை நான் தரமாட்டேன் என்கிறாள். ஓ, அப்படியா, சரி என்கிறார். சிறிது நாட்கள் போகிறது. கண்ணன் பாமாவை பார்த்து, வருகிறாயா, நாம் கோகுலத்தில் கோபிகர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு வரலாம் என்றார். வாருங்கள் போகலாம் என்று இருவரும் போகிறார்கள். அப்போது வழியில் கோபியர்கள் எல்லாம் இருந்தார்கள். கண்ணன் வந்ததை அறிந்து, கண்ணா, உனக்காக நான் இது செய்து வைத்தேன், உனக்காக நான் அது செய்து வைத்தேன் என்று பலரும் ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கண்ணா, நான் இது வைத்தேன், கண்ணா, நான் அது வைத்தேன். பாமா அவர்களை பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரியும் கண்ணன் வருவார் என்று? எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள் என்றோ செய்கிறோம், செய்யும் பொழுது என் கண்ணனுக்கு என்று எடுத்து வைத்து விட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம், நாங்கள் எல்லாம் இருப்போம், அவ்வளவுதான். ஐயோ, இவை எல்லாம் பழையதா? ஆமாம், இவை அனைத்தும் பழையதுதான், நாங்கள் எல்லோருமே அப்படித்தான் எல்லோருமே கூறுகிறார்கள். ஆமாம், இதெல்லாம் நாங்கள் செய்து வைத்ததுதான், கண்ணனுக்கு பிடிக்கும், அதனால் எடுத்து வைத்தோம். ஐயோ, இதில் பலது கெட்டு இருக்குமே, கெட்டதையா கண்ணனுக்கு கொடுப்பீர்கள்? இல்லையே, எங்களது எதுவும் கெடாது, எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும். பாமா, நீ வேண்டுமானால் சாப்பிட்டு பார் என்றான். எல்லோரும் கொடுத்தார்கள். பாமா அதை சிறிதளவு சாப்பிட்டு பார்த்தாள். பார்த்தவுடன், ஆமாம், எல்லாமே நன்றாக இருக்கிறதே, எப்படி நீங்கள் இதை எப்படி வைத்து கொண்டீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது இவர்கள் எல்லாம், நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்வதில்லை, கண்ணனை நினைக்கிறோம், என் கண்ணனுக்கு இது பிடிக்கும், என் கண்ணனுக்கு அது பிடிக்கும், என் கண்ணனுக்கு இது தேவை என்று எங்களுக்கு தெரியும், அதை அப்படியே செய்து அப்படியே எடுத்து வைக்கிறோம், நாங்கள் எடுத்து வைத்து விடுவோம், அவ்வளவுதான். அது எப்படி இருக்கும் எப்படி இருக்காது என்றது எங்கள் கையில் இல்லை என்கிறார். இது எப்படி ஆச்சரியமாக இருக்கிறதே என்கிறாள் பாமா. ஆமாம், எல்லாம் கண்ணன் யார் யாரிடம் என்ன கேட்பானோ, என்னென்ன சாப்பிடுவானோ, அவைகள் அனைத்தும் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொன்று கேட்பான், ஒவ்வொன்றை உண்பான், அதை அனைத்தும் இங்கே வைத்திருக்கிறோம், அவனுக்கு பிடித்ததுதான் எல்லாமே.
என்கிறார்கள். விந்தையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவள் பாமா கண்ணனை பார்த்து, இது என்ன விந்தை, இது என்ன நடக்கிறது கண்ணா? தூய அன்புடன் நீ எதை வைத்தாலும் அது அப்படியே இருக்கும். எத்தனை நாட்கள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். எப்படி? நீ வைப்பதுதான் அங்கே உனது தூய அன்பால் நடக்கும். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது பாமா, நான் என்ன சொல்ல இருக்கிறது? எல்லாம் நடக்கிறது உங்கள் கையில், உங்களுக்குத்தான் தெரியும். இல்லை பாமா, அதாவது கண்ணனுக்கு இது பிடிக்கும் என்று செய்வதில்லை அவர்கள். நாம் செய்வது, அதாவது தூய அன்புடன் கண்ணனுக்காக செய்கிறோம். தூய அன்புடன் கண்ணனுக்காக செய்கிறோம். கண்ணனுக்காக செய்யும் பொழுது எவையும் வீணாகாது. காரணம், அவர்கள் என்னையே நினைத்து கொண்டுதான் செய்வார்கள். அதாவது என்னை நினைக்கிறார்கள், என்னை பற்றிய கவனம், நான் சாப்பிடும் ருச்சி பக்குவம் எல்லாவற்றையும் யோசிக்கிறார்கள். இது சற்று தீர்ந்து போனால் தீ, அதாவது மண்டி அடிபிடித்து விட்டால் அவனுக்கு பிடிக்காது. இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இது அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒவ்வொன்றையும் யோசித்து அவர்கள் பக்குவமாக செய்கிறார்கள். அதனால் எவையும் கெடுவதில்லை. இதுதான் அன்பு என்பது என்கிறார். இப்போது நமக்கு என்ன விளக்கம் இங்கே? கடவுளுக்கு படைக்கும் நாம் எவையும் தூய்மையாகவும் அன்பாகவும் செய்ய வேண்டும். எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. கடவுளின் சிந்தனையுடன் கடவுளுக்கு எப்படி பிடிக்கும், என்ன பிடிக்கும் என்று யோசித்து செய்ய வேண்டும். அப்படி கடவுளுக்கு இது பிடிக்கும் என்று யோசித்து செய்கிறோம் என்றால் அதற்கு நாம் பக்குவமாக இருக்க வேண்டும். ஏதோ கடவுள் என்று ஒன்றை வைத்து விட்டோம், அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தண்ணீர் கொட்டக்கூடாது. அதை துடைத்து அழகாக பொறுமையாக அபிஷேகம் செய்ய வேண்டும். அதில் நம் பாவனையில் கடவுள் நம் முன்னால் அமர்ந்திருக்கிறார் என்று தெரிந்து அபிஷேகம் செய்ய வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், அவர்களுக்கு நைவேத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அதாவது நம்முன் தெய்வம் இருக்கும் என்ற பாவனை, அந்த அன்பையும் நாம் செலுத்தினால் நிச்சயம் நம் முன்னே இருப்பார். செய்யோம்.